4 அடி மலை மேலே ஏறி சிவனை தேடி போகிறோம். இப்போ சூழ்நிலை ரொம்ப த்ரில்லிங்கான பயணமாக இது இருக்க போகுது. ஹாய் எல்லாம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வருஷம் கரெக்டாக பருவதமலைக்கு வந்துடுவோம். ஆனால் கரெக்டாக நான் கரெக்டாக மே மாதம் இல்லைனா ஒரு ஏப்ரல் மாதம் டைமில் வருவேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் டிசம்பர் மாதம் வந்திருக்கேன். ஸோ கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகும்னு எப்போவுமே தெரியாது. டிசம்பர் மாதத்தில் எப்போவுமே மழை அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சரி ஓகே இந்த மழை காலத்தில் இந்த மலை ஏறி பார்ப்போமேன்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி வந்தது தான் இந்த இடம். ஸோ மழை காலத்தில் இந்த இடம் ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நேற்று தான் மழை பெஞ்சிருக்கு போல். அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே ஈரப்பதமாகவே இருக்குது. ரொம்ப வெயில் இல்லை, பட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. மலை ஏற ரொம்ப கரெக்டாக இருக்குது இடம். ஸோ மேலே போக போக எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க மேலே போவோம். ஸோ இந்த மலைக்கு நீங்கள் தான் இது ஃபஸ்ட் டைம் பருவதமலை இது வராதவங்க தான் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் இந்த பருவதமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்மதியமங்கலம் ஆக்சுவலாக போலூர் கிட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் கிட்ட தென்மதியமங்கலம் ஒரு கிராமத்தில் தான் இந்த பருவதமலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம். டேரெக்டாக நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை போலூர்லேருந்து நீங்கள் பருவதமலைக்கு டேரெக்ட் பஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் கண்ட்ராக்டருக்கு சொன்னால் அங்கே எங்கே இறக்கி விடுவாங்க, அங்கே இறக்கி விட்டு நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த கோயிலுக்கு வரணுமே. நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி சின்ன சின்ன ஓடையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே தண்ணிக்கு இது பிரச்சனை இருக்காது. ஸோ குரங்கு தொல்லை நம்மக்கிட்ட அவ்வளோ பிரச்சனை வராது. பட் சாப்பாடுக்காக குரங்கு கண்டிப்பாக நம்ம தொல்லை பண்ணணும். ஸோ ஏதாவது வந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டியாக வந்துடுங்க. அங்கே பார்த்து தண்ணி வருது பார்த்தீங்களா, மேலேருந்து வருதுங்க. ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது. எங்கே எடுத்தாலும் ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ கால்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பிரச்சனை ஷூ போட்டுங்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பருவதமலை 4 வழி இருக்கும். ஸோ முதல் படிக்கட்டு வழி, அதுக்கப்புறம் கல்பாதை, அதுக்கப்புறம் கடப்பாறை பாதை, அதுக்கப்புறம் பாறை. ஸோ இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் படிக்கட்டை முடிச்சிட்டோம். அடுத்து கல்பாதைக்கு வந்திருக்கோம். ஸோ கல்பாதை இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி தான் ஏறி போகணுமே. ஸோ போகும்போது இந்த கோவிலோட வரலாறையும் பார்த்துடலாம். இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டதுன்னா 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் என ஒரு குறுநில மன்னனால் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. மேலே ஒரு சின்ன கோட்டையும் அவரால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னு கோவில் வரலாறும் அங்கே இருக்க கல்வெட்டுகளும் இப்படி சொல்லுது. ஸோ இங்கே மேலே இருக்கிற கோவில் அர்ஜுனாஸ்வரர். ஸோ இந்த கோவிலுக்கு நிறைய பேர் இருக்குது. பர்வதகிரி, பருவதமலை, சஞ்சீவகிரி. ஸோ நிறைய பேர் இங்கே நம்ம அழைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தான் இங்கே படிக்கட்டெலாம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கல்பாதை இப்படி இதாக போயிட்டு ஏற மாதிரி இருக்கும். ஸோ மழை பெஞ்சனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கல் எல்லாமே வழுக்குதுங்க. ஸோ மண் ரொம்ப ஈரமாக்கிறதுனால கல் வச்சாலும் அப்படியே கல் கீழே அப்படியே இறங்குது. ஸோ நீங்கள் பார்த்து சேஃப்டியாக வந்துக்குங்க. ஸோ நான் டைம் அன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது சனிக்கிழமை மாடிக்கிட்டு நிறைய பேர் வராங்க சனிக்கிழமை அன்றைக்கி. ஸோ அப்படியே கிளைமேட் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அப்படியே மழை எனக்கு ஆக்சுவலாக இப்போது மழை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே அங்கே பதுங்குறாங்க. எல்லாமே மழைங்க தெரிஞ்சுங்களா அவங்க மழை வருது உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. சரியான மழைங்க. ஆனால் செம்ம கிளைமேட்டு. இங்கே பாருங்கள், இந்த கிளைமேட்டை பாருங்கள். மேலேருந்து இந்த பார்க்குற வியூவுக்காகவே கண்டிப்பாக நம்ம டிசம்பர் மாதம் விசிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பார்க்க அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ இங்கே பாருங்கள் மேகங்கள்லாம் அப்படியே நம்மளுக்கு கடந்து போகுது. ஸோ வேறு லெவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது. கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஸோ நம்ம அந்த மலைக்கு மேலே தான் போகிறோம். பட் இன்னும் நான் மலைக்கு மேலே போகல. பட் இங்கேருந்து இவ்வளோ இதாக இருக்குது. ஸோ மலைக்கு மேலே போனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க போனாங்க பாருங்கள் ஈரமாக்குது. ஓகே வாட்டவர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி போவோம். இப்போ தாங்க கடப்பாறை பாதைலாம் நம்ம இப்போ ஏறி வந்துட்டோம். இப்போ நமக்கு இருக்கிறது பாறை தான். இந்த பாறை தான் ஏறிடணும். ஸோ இவ்வளோ பேர் வராங்க. ஆல்மோஸ்ட் டைமும் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. 3 மணிக்கு ஆகிடுச்சு. சீக்கிரமாக மேலே ஏறி சீக்கிரமாக இருட்டுக்குள்ளே நம்ம கீழே இறங்கணும். ஒரு வழியாக நம்ம ஏரியா மழை இது கஷ்டம் எங்கன்னா கடப்பாறை பாதையில் வீடியோ சுத்தமாக எனக்கு எடுக்கவே முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குது. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ப்ளஸ் வழுக்குது. அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. ஒரு வேளை மேலே ஏறி வந்துட்டோம். இதுதாங்க டாப்பு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன்றுமே தெரிலங்க. மேலேருந்து வெள்ளைன்னு தெரிஞ்சுங்க. வெறும் மேகமூட்டமாக அவ்வளோ இருக்குங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். இது மாதிரி எனக்கு எக்ஸைட்மெண்ட்டு செம்மையாக இருந்தது இந்த வியூ பாயிண்ட்டு. ஓ காட், லுக் அட் திஸ் ஒன். வாவ், இதுக்காகவே நம்ம கண்டிப்பாக டிசம்பர் மாதம் வருஷம் டிசம்பர் மாதம் பருவதமலைக்கு வரலாம் போல். செம்மையாக இருக்கானாங்க.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபுல் வீடியோ எக்ஸாக்ட் வீடியோ ஆக்சுவலி நான் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. ஸோ இருட்டும் போது அங்கே பக்கத்தில் இருக்க சொன்னாங்க அங்கே ஒரு தீபம் தெரியும், திருங்கிருந்து பார்த்தா திருவண்ணாமலை தீபம் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு நம்பவே முடியல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு அங்கே பார்க்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு உங்கள் வீடியோ கடை தெரியாததில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து திருவண்ணாமலை தீபம். ஸோ இதுவும் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பருவதமலையிலேருந்து திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகுது.